அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது ஜாதக ரிலேட்டடாக 11ஆம் வீட்டு அதிபதி மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், அதாவது ஒரு ஜாதகர் 11ஆம் வீட்டு அதிபதியின் மூலமாக 11ஆம் வீட்டின் மூலமாக அந்த ஜாதகர் அடையக்கூடிய நல்ல பலன்கள், பாக்கியங்கள், யோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன எப்படி எங்கெங்கே அந்த 11ஆம் வீட்டு அதிபதி இருந்தால் எப்படி யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஒரு ஜாதகத்தை கணித்து பலன் எடுக்கிறதுக்கு நமக்கு அடிப்படை துணுக்குகள் தான் நிறையா தேவைப்படும். நான் என்னுடைய வீடியோக்குள்ளே நிறையா கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான துணுக்குகள் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ எல்லா விஷயங்களையும் நீங்கள் அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஜாதக பலன் பார்க்கும் பொழுது அதில் உள்ள பலன் என்ன, அதில் என்ன பலன் வருது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கச்சிதமாக கணிக்கணும். அப்படின்னா அதில் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு அடிப்படை விதிகள் நிறையா தெரிஞ்சுக்கணும். அப்போ அடிப்படை விதிகள்னால் என்ன? முதல்ல 12 பாவ பலன்கள், 9 கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவம், அதாவது ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், இது ரெண்டுமே உங்களுக்கு அதான் சொல்லுதேன். இந்த 2 விஷயமும் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு பலனை ஈஸியாக கணிக்க முடியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் நிறையா வீடியோகளில் பலனை எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். என்கிட்ட நிறையா பேர் கால் பண்ணியே சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாக சொல்கிறீங்க. அதன் ரிலேட்டடாக நானும் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே பார்க்கும்போது பலன் அழகாக அடப்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. சந்தோஷம். ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதியை கணிக்கிறதுக்கு ஒரு மெத்தடு மட்டும் கிடையாது. இப்போது எதுக்கு நான் இந்த இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், அந்த லாட்ரி யோகம் கிடைக்குமா, லாட்ரியில் பணம் விழுமா, புதையல் கிடைக்குமா அப்படிலாம் கேட்டிருந்தார். அப்போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த 11ஆம் வீட்டு அதிபதி மூலமாக சொல்லக்கூடிய விஷயமும் அது சார்ந்து வரும். அப்போது லாட்ரியில் பம்பர் பரிசு விழணும், புதையல் கிடைக்கணும், இதுக்கு கூட 11ஆம் வீட்டு அதிபதியினுடைய தயவு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த லாட்ரியில் பணம் விழும். லாட்ரியில் பணம் விழுறதுக்கு 5ஆம் இடம், 8ஆம் இடம் கட்டாயம் வேணும். ஆனால் 11ஆம் வீட்டு அதிபதியும் சம்மந்தப்படணும். அதுக்காண்டி 5ஆம் வீட்டு அதிபதி மட்டுமே கொடுப்பாருன்னு நான் சொல்ல வரல. 5ஆம் வீட்டு அதிபதியும் கொடுப்பாருன்னு தான் சொல்ல வரேன். 11ஆம் வீட்டு அதிபதி மட்டும்தான் கொடுப்பாருன்னு சொல்ல வரல. 11ஆம் வீட்டு அதிபதியும் கொடுப்பாரு. காதலுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 5ஆம் வீட்டு அதிபதி மட்டும் காதலுக்கு உண்டான கிரகம் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் கிரகம் இருந்தாலும், அந்த 7ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசை நடந்தாலும், 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய திசை நடந்தாலும் காதல் ஏற்படும் சொல்லியிருக்கிறேன். இது போக ராகு திசை, ராகு புத்தி, ராகாந்திரம், ராகுவோட பீரியட் எப்போல்லாம் வருதோ அதுலேயும் ஒருவருக்கு காதல் வயப்படுவாங்க. ஏன்னா ராகு போகக்காரகன். ராகு சனியை போல் பலனும் தருவார், பொது விதி. ஆனால் ராகு போக காரகனாகத்தான் செயல்படுதார் எல்லா ஜாதகத்துலேயும். அதே போல் அதுக்கு அடுத்த ஒரு விதியை பாருங்கள், சுக்கிரனும் காதலுக்கு உண்டான அதிபதி. அப்போது ஒரு மனிதனுக்கு பாருங்கள், ஒரு ஜாதக ரீதியாக நீங்கள் 5ஆம் வீட்டு அதிபதி மட்டும்தான் காதலை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னா, அந்த ஒரு விதியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மற்ற ஜாதக பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பலன் கணிக்க முடியாது. ஒரு பலனுக்கு ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் காதலை கொடுக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க, அதுவும் கொடுக்கும், கள்ளக்காதலை கொடுக்கும். அதுதான் சொல்ல வரேன். அப்போது 11ஆம் வீட்டு அதிபதியின் மூலமாக ஒரு ஜாதகர் அடையக்கூடிய யோகங்கள், லாபங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த 11ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருந்தால் எப்படிப்பட்ட யோகத்தை அடைவார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன். இப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தாலே போதும், அது ஒரு லாட்ரி சீட்டில் பரிசு விழக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் மட்டும் லாட்ரியில் பணம் விழுந்துருமா அப்படின்னு நீங்கள் எடுப்பில் உடனே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. 11ஆம் வீட்டு அதிபதியின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய அந்த யோகமானது நல்ல திசை நடக்கும்பொழுது தான் உங்களுக்கு அதை அனுபவிக்க முடியும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 11ஆம் வீட்டு அதிபதி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பகை, நீச்சம், வக்ரம், அஸ்தமனம் இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடாது. சரி, மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாமா, மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் பலவீனம் தானே, அப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு லக்கண ரீதியாக வேறுபாடுகள் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தான். அந்த 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் மிதுன லக்கணத்துக்கு 3ஆம் வீடான மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் தான் யோகம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். 11ஆம் வீட்லேயும் இருக்கலாம், 3ஆம் வீட்லேயும் இருக்கலாம்.
சரிங்களா? 11ஆம் வீட்டில் இருந்தால் 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் பெறுவார் அப்படின்ற கணக்கு வந்துடும். சரி, அந்த செவ்வாய் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ தோராயமாக தான் மிதுன லக்கணத்துக்கு சொல்லுதேன். அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எடுத்து பார்க்க போனீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டு அதிபதி எங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு நான் வீடியோ போட்டு தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆமாம், எல்லா லக்கணத்துக்கும் 11ஆம் அதிபதியின் மூலமாக லாபம் மட்டுமே கிடைக்கும், அல்லது ஒரு சில லக்கணத்துக்கு நட்டம் மட்டுமே கிடைக்கும் அப்படின்ற விதி கிடையவே கிடையாது. அந்த அதாவது கெடுதலை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலுமே 11ஆம் வீட்டு அதிபதி சூட்சும ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, நான் இப்போ சொன்னோம்ல மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அதிக நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு. அப்போ ஒரு என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, லக்கணாதிபதிக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பகை உறவு நிலைகளில் வரக்கூடாது. மிதுன லக்கணத்துக்கு லக்கணாதிபதி புதன், செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது, கட்டும் பகை. அதே மாதிரி பாருங்கள், செவ்வாய் திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தி ஒரு மனிதனுக்கு வந்து நெகட்டிவான பலன்கள் தரும். ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அத்தனை கிளைண்ட்டும் பாருங்களேன், இந்த மாதிரி நெகட்டிவான புத்திகளில் தான் வருவாங்க. இது போக 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, கோச்சார ரீதியாக அவங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டயத்தில் தான் வருவாங்க. குரு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் குரு புத்தி, அதே மாதிரி வேலை திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் வேலை புத்தி, இந்த மாதிரி நேரங்கள்லேயும் ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து ஜோதிடரை தேடி ஜாதகக்காரங்க வருவாங்க. சரிங்களா? அப்போ மேச லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி வந்து லக்கணத்தில் இருக்கிறது வந்து அவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை தராது. யோகம் அவயோகம் அந்த கான்செப்ட்லேயும் கணக்கெடுத்து பார்க்க போனீங்க அப்படின்னா அது அவயோக கணக்கில் வந்துடும். மேச லக்கணத்துக்கு லக்கணத்தில் சனி இருந்தால் சனி நீசம் வருவார். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், நல்ல பலனை பற்றி பார்க்க போகிறீங்க, அல்லது ஒரு கிரகத்தால் நல்ல பலன் கிடைக்கணும், அமையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட பாவம், அந்த அதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும். ஆட்சி உச்சம் பெறலாம், நட்பு பெறலாம். ஆட்சி உச்சம் பெறுவது வந்து ஆட்சிக்கு விட்டுருங்க, உச்சத்துக்கு ஒரு வேறுபாடு இருக்குது. சனி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு வந்து இப்போ மேச லக்கணத்துக்கு சனி வந்து 11ஆம் வீட்டு அதிபதி லாபாதிபதி தான், யோகத்தை தரக்கூடிய கிரகம் தான். ஆனால் லக்கணத்தில் இருந்தால் யோகம் கிடையாது, அவயோகம்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் 7ஆம் வீட்டில் போய் உச்சம் பெற்றிருந்தாலும் அவயோகம் தாங்க. மேச லக்கணத்துக்கு சனி நீசமும் பெறக்கூடாது, உச்சமும் பெறக்கூடாது. இது எந்த விதியின் அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாவக்கரகம் கடுமையான வலிமையோடு இருக்கக்கூடாது, மிக மிக வலிமை இழந்த நிலையிலையும் இருக்கக்கூடாது. அவர் ஒரு மீடியமான லெவலில் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த இது வந்து மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு தான் அந்த விதி அதாவது வந்து மேக்சிமம் பொருந்தும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேச லக்கணத்துக்கு தான் வந்து 11ஆம் வீட்டு அதிபதியாக சனி வருவார். இன்னும் சொல்லப்போனால் லக்னாதிபதிக்கு அவர் வந்து கடும் பகை கிரகம். அப்போ மேச லக்கணத்துக்கு சனி வந்து உச்சமும் பெறாமல் நீச்சமும் பெறாமல் லக்கணத்திலே 7ஆம் வீட்டிலே அந்த 2 இடத்துல இல்லாமல் வேறு இடங்களில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு 11ஆம் வீட்டு அதிபதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 11ஆம் வீட்டு அதிபதி இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கலாமா? இருக்கலாம். அதனால் அந்த ஜாதகருக்கு பெரிய ஒரு மோசமான பலன்கள் இருக்காது. ஏன் 11ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய மேச லக்கணத்துக்கு சனி வந்து 2ஆம் வீட்டில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் நட்பு போரோடு தான் இருப்பார். கூடுதலாக வளர்பிறை சந்திரனுடைய சேர்க்கையோ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய பார்வையோ, ஏன்னா பார்வைன்னு வந்துட்டாலே வந்து சந்திரன் வந்து நேர் 7ஆம் வீட்டில் இருப்பார். அந்த நீச பார்வை வந்து நல்லா இருக்காது. அது ஜாதகத்தை வந்து அந்த 11ஆம் வீட்டு அதிபதியை பங்குபடுத்திடும். அப்போ சப்போஸ் அந்த சனியோடு வளர்பிறை சந்திரன் கூடியிருந்தால் நல்ல ஒரு யோகம். அப்போ எப்படிப்பட்ட யோகம் கிடைக்கும்? 2ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறாரு, சுபகிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னா கூடுதல் யோகம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்ச யோகம். ஆனால் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனினால் வந்து அந்த ஜாதகர் கட்டாயம் யோகத்தை அடைஞ்சே தீர்வார். எப்படிப்பட்ட யோகத்தை அடைவார்? நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், கணிசமான ஒரு பார்க்குற வேலையில் கணிசமான வருமானம் கிடைக்கும். கணிசமான வருமானம் என்ன? ஒரு பார்க்குற வேலை வந்து கொஞ்சம் நார்மலாக நல்ல ஒரு வேலையாக இருக்கும். அந்த வேலையில் வருமானத்தை பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு தேவைக்கு அதிகமாகவே அந்த வருமானம் கிடைக்கும். 2ஆம் வீட்டில் சனி இருந்தால் ஒஸ்ட்டு மோசம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா லக்கணத்துக்கும் அப்படி கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்லக்கூடிய விதிகள் வந்து துணுக்குகள் தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆனால் நான் துணுக்குகள் தான் சொல்கிறேன். ஆனால் இதிலே வந்து நான் பலன்கள் முதற்கொண்டு நிறைய சொல்லிகிட்டே வந்துருந்தேன் ஒவ்வொரு வீடியோலையும். ஆனால் நீங்கள் ஜோதிட புஸ்தகங்களை திருப்பி பார்க்கும் பொழுதும் என்னுடைய வீடியோ கேட்கும் பொழுதும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வேறுபாடுகள் அதிகமாக இருக்குங்க.
நானும் கிட்டத்தட்ட என்கிட்ட எத்தனை புத்தகம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா, நான் படிக்காத புத்தகம் இல்லை, பண்ணாத ஆராய்ச்சி இல்லை, இவ்வளோ நான் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜாதகத்தில் உள்ள விதி, இந்த கிரகம் இப்படி இருந்தால் இந்த பலன் தருது அப்படிங்கிற அனுபவத்தில் தாங்க தெரிய வருது. அதனால தான் சொல்லுதேன், நான் படித்தது ப்ளஸ் என்னுடைய அனுபவம், நான் ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன். சரிங்களா? அனுபவத்தின் மூலமாக வரக்கூடியது தான் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்ருக்குறேன். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ மேச லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி இருக்கார் அப்படின்னா அவர் கணிசமான வருமானம் கிடைக்கும். சரி, கணிசமான வருமானம் கிடைக்கிறது ஒரு யோகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு யோகம் தான் சொல்லுவேன். எல்லோரும் என்ன நினைக்கிங்க, யோகம்னாலே இந்த வீடு கட்டும்போது பூமி பூஜை போட்டு வானம் தோண்டுதோம், அந்த புதையல் கிடச்சிடணும். அதாவது வீடு கட்டுறதுக்கு மனையை தோண்டும் போது பூமியிலேருந்து புதையல் கிடச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா லாட்ரி சீட்டில் பரிசு கிடச்சிடணும், அதுதான் யோகம் அப்படின்னு நினைக்கிங்க. அப்படி இல்லைங்க, அது மட்டும் யோகம் கிடையாது. நல்ல ஒரு ஜாப்பு, கணிசமான வருமானம். என்ன நல்ல வருமானம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்ல ஒரு வேலை, நல்ல கணிசமான வருமானம், இதுவே ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிற நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு இருக்கிறதுனால நல்ல குடும்பம். எல்லாரும் சொல்லுவீங்க 2ஆம் வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் அவ்வளோதான் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. மேசலக்கணத்து 2ஆம் வீட்டில் சனி இருக்கிறனால குடும்பம் நல்லா ஒரு 4 பேர் கௌரவமாக சொல்கிற மாதிரி தான் குடும்பங்கள் அமையும். லாபாதிபதி 2ஆம் வீட்டில் நட்பு பவரோட தானே இருக்கிறாரு. அவரை பொறுத்தவரை அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான பங்கும் இருக்காது, பாதிப்பு இருக்காது. அவருக்கு அந்த குடும்பத்தால் லாபம் தான் இருக்கும். அப்போ 2ஆம் வீட்டு ஆதிபத்திய பலன்கள் என்ன? அதன் மூலமாக அந்த ஜாதகர் 16ஆம் வீட்டு அதிபதி அங்கே இருக்கும் பொழுது அந்த யோகங்களையும் லாபங்களையும் அவர் அடைவார். சரி, அடுத்த ஒரு விதியை பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில லக்கணங்களுக்கு அந்த 11ஆம் வீட்டு அதிபதி இரு ஆதிபத்தியம் பெற்று, அதாவது அந்த 2 ஆதிபத்தியமே நல்ல ஆதிபத்தியமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கோங்க. சிம்ம லக்கணத்துக்கு புதன் இல்லை 2ஆம் வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கும் 11ஆம் வீட்டுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கி வந்திருப்பார். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். இப்படி ஒவ்வொரு லக்கணமாக நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த 11ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதிக்கு நன்மையைத்தான் செய்ய வேண்டும். ஏன்னா லக்னாதிபதி ரொம்ப மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குதுன்னு வைங்க. அந்த கிரகமே இன்னொரு வீட்டுக்கும் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படின்னா, அந்த கிரகம் பங்கப்படாமல் இருக்குனாலே அந்த ஜாதகருக்கு மிக மிக கொடுத்து வைத்தவர், அந்த ஜாதகர் நல்ல ஒரு யோகமான அதிர்ஷ்டக்காரர் அப்படின்னு அழகாக சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்தாருக்கு லக்னாதிபதி சூரியன். லக்னாதிபதி சூரியனை மிகவும் நேசிக்கக்கூடிய, மிகவும் விரும்பக்கூடிய ஒரு கிரகம் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா புதன். மற்றபடி சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் நண்பர்கள் தான். ஆனால் புதனுக்கும் சூரியனுக்கும் உள்ள உறவு நிலைகள் என்ன? அதான் கிரக உறவு நிலைகள்னு நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு ஃபேஸுக்கு எதுக்கு உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு ஜாதக பலனை நீங்கள் கணிக்கும் பொழுது துல்லியமான விதிகள் உங்களுக்கு அடப்படும். அப்போ சிம்ம லக்கண ஜாதகங்களுக்கு சூரியன் லக்கணாதிபதி ஆகிற லக்கணாதிபதி அதிகமாக நேசிக்கக்கூடியவர் புதன். அப்போ புதனுடைய தசையோ புத்தியோ அந்தரமாக வரும்போது அந்த ஜாதகருக்கு சிம்ம லக்கண ஜாதகங்களுக்கு அதிகமான ஒரு யோக பலன்களை அள்ளி கொடுக்கும். சரி, ரைட்டு. அப்போது ஒரு நெகட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படின்னா அந்த புதன் பகை நீசம் அந்த மாதிரி நிலைமையில் இருப்பார், கிரக அவஸ்தையில் இருப்பார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் ஒரு நெகட்டிவான அமைப்பில் இருந்துடக்கூடாது. சிம்ம லக்கண ஜாதகங்களுக்கு புதன் ஒரு பலவீனமான நிலைமையில் இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு பெரிய யோகம் ஒன்றும் வாழ்க்கையில் கிடைக்காதுங்க. அவ்வளோதான். வாழ்க்கையில் வேலை பார்த்து வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு லைஃப் ரன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். என்ன காரணத்துக்காண்டி சொல்லுது அப்படின்னா, சிம்ம லக்கணத்துக்கு புதன் அதிக யோகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு இருப்பார். சரி, அப்படியே வாங்க. இப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் போய் நல்ல நிலைமையில் இருக்கிறான்னு வச்சுக்கிறோம். அதாவது பகை நீசம் பெறாமல் ஒரு மோசமான நிலைமையில் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் போகிறதுனால என்ன? 3ஆம் வீட்டில் போகிறதுனால என்ன பலன் நடக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இளைய சகோதர ஸ்தானம், அதாவது இளைய சகோதரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட பிறந்த உடன்பிறப்பால் அவங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சச்சரவு வராமல் இருக்கும், அங்காளி பங்காளி பிரச்சனை இல்லாமல் இருக்கும், சொத்து பாகப்பிரிவினை வராமல் இருக்கும். இதுவும் ஒரு வகையில் யோகம்தான். சரி, இந்த 13ஆம் வீடு இதுக்கு மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது பொதுவானது. நான் அதான் சொல்ல வரேன், இது பொதுவானது. அப்போ லக்கண ரீதியாக எடுத்து பார்க்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிதுன லக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன 11ஆம் வீட்டு அதிபதியால் என்ன யோகம் கிடைக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஷார்ட்டாக சொல்லிடலாம். அரசு உத்தியோகம் கிடைக்கும். எடுத்த எடுப்பில் சொல்லிடலாம். 10ஆம் வீட்டு அதிபதி எங்கே எப்படி வேணால் இருந்து போட்டோம். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 3ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது அரசு வேலை கிடைக்கும். இது ஒரு துணுக்கு. நான் தான் உங்களுக்கு வந்து இதை எடுத்து தான் கொடுக்குறேன். அதுக்காண்டி வந்து அரசு வேலைக்கு வந்து வேறு விதி எதுவும் கணிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்காங்க. அப்படியும் வேறு எதுவுமே கணிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. உண்டு, கணிக்கணும் தான். 10ஆம் வீட்டு அதிபதியும் கொஞ்சம் வலிமை வேணும் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு பாயிண்ட், அதாவது நீங்கள் வந்து ஒரு மிதுன லக்கண ஜாதகர் உங்கள்கிட்ட வாராரு, அவருக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்குறாரு. நான் சொல்லக்கூடிய விதி இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டயத்தில் தோணும்ல. சிம்ம ஓஹோ மிதுன லக்கணமா, அப்பவும் 11ஆம் வீட்டு செவ்வாய் எங்கே இருக்கார், செவ்வாய் 3ல் இருக்கார். ஓ இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தோமே பொதிகை ஜோதிடம் வீடியோவில், அப்போ மிதுன லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து அரசு வேலை கிடைக்கின்ற ஒரு பாயிண்ட் இருக்க, அதை ஒரு பாயிண்ட் நீங்கள் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நடக்கிற தசை என்ன, புத்தி என்ன, 10ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கார், இதையும் கொஞ்சம் கணிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பலன் சொல்லிடலாம். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து இடையிடையே வந்து நிறைய வீடியோக்களில் வந்து உங்களுக்கு துணுக்குகள் நிறைய எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். துணுக்குகள் தெரிஞ்சாதாங்க ரொம்ப ஈஸியாக ஜாதக பலன் பார்க்க முடியும். ஜோதிட புஸ்தகங்களில் அந்தப்பட்ட துணுக்குகள்லாம் ரொம்ப ரேராக தான் இப்போ இருக்குது. பழைய காலத்து புஸ்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா துணுக்குகள் நிறையா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போது ஆனால் பழைய காலத்து புஸ்தகத்தில் எப்படி துணுக்குகள் கொடுத்துருக்காங்க, சந்திரனும் சுக்கிரனும் கூடியிருந்தால், சனியும் செவ்வாயும் கூடியிருந்தால் அப்படின்னு பலனை கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து பொதுவான விதி தான். ஆனால் அனுபவத்தில் வந்து நீங்கள் அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதும் டெஸ்ட் பண்ணணும். அப்படி எல்லா விதியும் ஒத்து போகலை. ஆமாம், சந்திரனும் சுக்கிரனும் கூடியிருந்தால் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அது வேறு எதுக்கோ ஒரு சில ஜாதகத்துக்கு வேணால் செட் ஆகிருக்கலாம். சந்திரன் 6 கோடினாவோ அல்லது சுக்கிரன் 8 கோடினா வந்து 2 பேரும் கூடியிருக்கும் போது அது அந்த மாதிரி அமைப்புகள் வந்திருக்கலாம். அது போன போக்கில் சொல்லிவிட்டு போயிருக்காங்க. உடனே அந்த ஒரு விதியை நம்ம பிடிச்சிக்கிட்டு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் வந்து குருட்டு போன வட்டத்தில் பாஞ்ச மாதிரி ஜோதிட பலன்களை கணிக்கும்போது போயிடாதீங்க, சரிங்களா? அப்போது மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி வந்து சிம்ம ராசியில் இருக்கும்பொழுது ஏன் அரசு வேலை கிடைக்கும்ன்ற ஒரு பாயிண்ட் சொன்னேன். அந்த இருக்கக்கூடிய ராசியை நீங்கள் கணிச்சு பார்க்கணும். இருக்கக்கூடிய ராசியினுடைய அமைப்பு என்ன, இருக்கக்கூடிய ராசி அந்த கிரகம் என்ன, சூரியன் வந்து தலைமை பதவியையும் தலைமை பொறுப்பையும் இந்த மாதிரி அரசு உத்தியோகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவருடைய வீட்டிலே போய் செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் வந்து அங்கே நட்பு வீடு தான். இன்னும் சொல்லப்போனால் 11ஆம் வீட்டு அதிபதி அங்கே நட்பு வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதனால் வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சரி, இதே மாதிரி வேறு ஒரு ஜாதகருக்கு வந்து 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் 19 கேட்டீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான லக்கணத்தையும் சொல்லியிருந்தேன். ஒரு ரிஷப லக்கணம், மேச லக்கணம், ரிஷப லக்கணம். சரி, ரிஷப லக்கணமே எடுத்துக்கிடுமா. ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு கரெக்டு வந்துடுங்க. கடக லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து 3ஆம் வீட்டில் நீச்சம் வருவார். நான் பகை நீசம் பெறக்கூடாதுன்னு அப்படியே சொல்லிட்டேன், அதை விட்டுருங்க. அப்போ கடகலக்கண ஜாதகக்காரங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டு அதிபதி எங்கே எப்படி இருக்கணும், அதாவது இந்த விதி நீங்கள் கணிச்சு கொண்டு வரும் பொழுது 11ஆம் வீட்டு அதிபதி பங்கப்படாமல் இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு கடகலக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே எப்படி இருந்தால் முதல்ல யோகம் கொடுக்குன்ற ஒரு விதியை தெரிஞ்சுக்கணும். 11ஆம் வீட்டு அதிபதி கடகலக்கண ஜாதகருக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் யோகம் உண்டு. 7ஆம் வீடு கடகலக்கண ஜாதகக்காரங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல யோகம் உண்டு. திருமணத்தால் அவங்களுக்கு யோகம் உண்டு, மனைவியால் யோகம் உண்டு, பெண் ஜாதகமாக இருந்தால் கணவரால் யோகம் உண்டு, கலத்திரத்தின் வாயிலாக அவங்களுக்கு யோகம் உண்டு. திருமணம் முடிந்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க. ஆனால் தான் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ கடகலக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் யோகமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அது போக கடகலக்கண ஜாதகக்காரங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டில் இருப்பதும் யோகம்தான். சுபகிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கலாம், அவைகள் அங்கே ஆட்சி பெறக்கூடாது. சுபகிரகங்கள் கேந்திர ஸ்தானங்களில் ஆட்சி பெற்றால் அது வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்திற்கு உள்ளாகிவிடும். இந்த விதியை நீங்கள் அங்கே கொண்டு வந்து தான் பார்க்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதியும் மாறுபடும். பொதுவாக 11ஆம் வீட்டு அதிபதி இங்கே இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு நம்ம வந்து பொதுவாக சொல்லலாம். ஆனால் லக்கண ரீதியாக பார்க்கும் பொழுது மாறுபட்டுக்கிட்டே வரும். இதுதான் ஜாதகம். சரி, ஒரு கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். அவர் எங்கே இருந்தால்
யோகத்தை கொடுப்பார்? கன்னி லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனா வராரா, வளர்பிறை சந்திரனா வராரா? இந்த 2 விதியை பார்க்கணும். 11ஆம் வீட்டு அதிபதினு வரக்கூடிய கிரகம் சந்திரனா வந்தால் மட்டும் நீங்கள் இந்த 2 விதியாகவும் அங்கே பார்த்தாகணும். ஏன்னா தேய்பிரை சந்திரனா வந்தால் அவர் பாவக்கிரகம் ஆயிடுவார், வளர்பிறை சந்திரனா வந்தால் அவர் சுபக்கிரகம் ஆயிடுவார். சுபகிரகங்கள் திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது நல்லது. அப்போ 11ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய கன்னி லக்கணத்துக்கு சந்திரன் 9ஆம் வீடான ரிஷபராசியில் உச்சம் பெற்றிருப்பது நல்ல ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கும். சரி, 11ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் போகிறது நல்ல பலனை அள்ளி கொடுக்கும்னு சொல்லியாச்சு. ஆனால் 11ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் போய் உச்சம் பெற்றதுனால தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஜாதகமாகவும் இருக்கும். ஏன்? அங்கே தேய்பிரை சந்திரனாக இருப்பார். தகப்பனார் இல்லாத நிலைமை கொடுத்துரும், பாக்கியத்தை அடைய முடியாத நிலைமை கொடுத்துரும். 11ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பெறுவதால் நல்ல யோகம் இருக்குன்னு தவறான ஒரு கணிதமும் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். லக்ன ரீதியாக ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்தே ஆகும். பொதுவான விதி என்ன? 11ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் மண்மனை புதைபொருள் மூலமாக யோகம் உண்டு, படித்த கல்வியின் மூலமாக யோகம் உண்டு. ஆனால் 4ஆம் வீடு அந்த கிரகத்துக்கு நல்ல வீடாக வரணும். சப்போஸ் 4ஆம் வீட்டில் இருந்தால் ஒரு பங்கப்படாமல் பாதிக்கப்படாத நிலைமையில் இருக்கணும். நல்ல திசை நடக்கணும். இத்தனைக்கு அப்பாற்பட்டு நல்ல திசை நடக்கணும். முதல்ல அதுதான் முக்கியம். அந்த அதிபதியினுடைய திசையை நடக்குது. ஓகே, சூப்பர். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விதிலாம் பாருங்கள், ஒரு ஜாதக பலனை கணிக்கும் பொழுது கொஞ்சம் கை கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்காண்டி ஜாதகத்தை நீங்கள் எந்த யூடியூப் சேனல் வேணாலும் பாருங்கள். ஒரு யூடியூப் சேனலில் வீடியோவோ ஜோதிட வீடியோவோ பார்க்குறீங்க, அவள் அந்த வீடியோவை பார்த்த உடனே ஒரு ஜாதக பலனை எடுத்து நீங்கள் கணிக்கணும், ஆகும் பலன் வராது. ஸோ ஜோதிட ரீதியான ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் கணிச்சு பலனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், எந்த தசாபத்தில் எப்படிப்பட்ட பலன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அடிப்படை விதிகளும் ஜோதிட ரகசியங்கள் ஜோதிட துணுக்குகளை நிறைய தெரிஞ்சுக்கிடணும். அதைத்தான் நான் என்னுடைய வீடியோக்களில் கொடுத்துட்டே இருக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.